எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பற்று படுத்தும் பாடு. ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். என்னோட ஃப்ரெண்டு ஸ்கூலில் ஒன்றா படித்தவர். அவர் ஒரு ஃப்ளாட்டில் தங்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஃப்ளாட்டுக்கு அவங்க போய் ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த ஃப்ளாட்டில் கீழே சில தெருநாய்க்கள் விளையாடும். அதில் குட்டிகள் நிறைய இருக்குது. அப்படி இவனுக்கும் சரி அவன் பொண்ணுக்கும் சரி அந்த நாய்களுக்கு பிஸ்கெட்லாம் போடுவாங்க. இதில் ஒரு சின்ன நாய்க்குட்டி இவங்க மேலே அலாதியான அன்பு காட்ட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாள் இப்படி தான் இருந்தது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த நாய்க்குட்டி சொன்னாலே அந்த நாய்க்குட்டி இவன் இருக்கிற செகண்ட் ஃப்ளோருக்கிட்ட அவன் கதவை தடவினே இருக்கு. இது அடிக்கடி நடக்குது. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாய்க்குட்டியை மட்டும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த நாய்க்குட்டி இவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. அது ரொம்ப அமைதியாக சாஃப்டாக இருந்திருக்கு. நாய்க்குட்டின்னா கொஞ்சம் வளரும் இல்லையா? வளர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அக்கம் பக்கத்து ஃப்ளாட்டுக்காரங்கெல்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்கள் அது ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவங்க இப்போ ஒரு 1.5 வருஷமாக வளர்த்துட்ருக்காங்க. அதோட ரொம்ப அந்யூனமாயிட்டாங்க. இப்போ ஃப்ளாட்டில் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால இது எங்கேயாவது கொடுத்தாகணும். அதனால் சொந்த அப்பா அம்மா வீட்டில் கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு 70 வயசுக்கு மேலே, அப்பாவுக்கு 80 வயசுக்கு மேலே, இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க உடல்நிலையில் அவங்கள பார்த்துக்கிறதே சேலஞ்சிங்காக இருக்கும்போது இந்த நாய்க்குட்டியை பார்த்துக்கிறது முடியல. 1.5 வயசு நாய், ஆனால் நல்லா வளர்ந்துருச்சு. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, வேறு எங்கேயாவது கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போது எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி கதையெல்லாம் சொல்லிவிட்டு இது கொடுக்கணும், நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னா. நம்ம நாய்க்குட்டி வளர்க்குறது இல்லை, பெட்ஸே வளர்க்குறது இல்லை நம்ம வீட்டில். அதனால் இதை பற்றி பெரிய ஐடியா இல்லை. இருந்தாலும் நண்பர் கேட்குறாருல, அதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சேன். அதுக்கு பார்த்து யாராவது நான் வளர்க்குறேன் அப்படின்னு கேட்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இவனும் அவனுடைய சர்க்கிளில் ட்ரை பண்ணி பார்க்குறான். பெருசாக ஒரு சக்ஸஸும் கிடையாது. அப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தா நாய் இந்த மாதிரி வளர்க்குறவங்க கிட்ட போய் கேட்டால் 1-2 பேர் நாங்கள் 70 நாய் ஏற்கனவே வளர்க்குறோம், புதுசாக ஒரு நாய் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்கள் எப்படின்னா, நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அப்போ ஒரு நாள் பார்த்துக்கிற மாதிரி ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபாலாம் கொடுக்கணும். அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. அதை இவனுக்கு செட் ஆகாது, ஏன்னா பர்மனெண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறான். இப்படி ட்ரை பண்ணி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யார் நமக்கு தெரிஞ்சவங்க நாய் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, மேபி இனி ஒரு நாய் வளர்க்குறதுக்குன்னு சொல்லி அப்படி ஒரு இடத்துல கேட்குறேன். அப்போ அவங்க சொன்ன கதை என்னென்னா, நாங்களும் நாய்க்குட்டி வளர்த்தோம், அது எங்களாலையும் வளர்க்க முடியல. அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நாங்கள் இது என்ன பண்ணோன்னா கொடுத்துடலான்னு முடிவு பண்ணோம். அப்படி நான் இது என் பையன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அந்த நம்பர் கொடுங்க அப்படின்னு. அந்த நம்பரை வாங்கி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணேன். நீங்களும் இங்கே ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இதுக்கு இடையில என்னாச்சுன்னா, எங்களோட ஸ்கூல் ஜூனியர் அப்படி ஒரு தம்பி இவன் வீட்டிலேருந்து 2 தெரு தள்ளி இருக்கான். அவங்க வீட்டில் இது மாதிரி நாய் வளர்த்துருக்காங்க ஒரு 10-15 வருஷமாக. அந்த நாய் இறந்துடுச்சு. அதனால இவங்க புதுசாக ஒரு நாய்க்கு தேடிட்டு இருக்காங்க. அப்போ செட் ஆகிடுச்சா, இவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறான், அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ பொதுவாக நம்ம வளர்க்குற நாய் அடுத்த வீட்டில் போய் டக்குன்னு அங்கே செட் ஆகாதுன்றதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இவங்க நாய்க்குட்டியோடு அங்கே போவாங்க, ஒரு 1 hour அவங்க வீட்டில் இருப்பாங்க. அப்படியே அவங்க வீட்டில் அது கொஞ்சம் பழக்கப்படும். இந்த மாதிரி ஒரு 5-6 வாட்டி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீடு இவங்க வீடு ஒரே மாதிரி தெரியும். டக்குன்னு ஒரு நாள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். இதுதான் ஐடியா. இந்த ஐடியாலாம் போட்டாங்க, ஆனால் ஒரு நாள் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதாவது அந்த நாய்க்குட்டியே வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, கொடுத்துட்டே வந்துட்டாங்க. அந்த நாய் அங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணது. சாப்பாடு கொடுத்தா சாப்பிடவே மாட்டேருந்து. அது பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப சோகமாச்சு, வளர்க்குறவங்களுக்கு, இப்போ புதுசாக வளர்க்குறவங்களுக்கு. அவங்க இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாய் ஸ்ட்ரைக் பண்ணுது, சாப்பிடவே மாட்டேங்குது. இதுக்கடையிலே என் ஃப்ரெண்டு வெட்டினரி டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி நாய் இப்படி பண்ணுது, என்ன பண்ணலான்னா, அவர் ஏதோ ஒரு ஃபார்முலா 3-3-3ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொன்னார். ஃபஸ்ட்டு 3 நாள் இது மாதிரி சாப்பிடாம தான் ஸ்ட்ரைக் பண்ணோம். அடுத்த 3 நாள் சாப்பிடும், ஆனால் ஏதோ பேருக்கு அப்படி இருக்கும். ஒரு 3 மாதம் ஆனவொன்னே தான் இதுதான் என் வீடுன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணோம். அது வரைக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் வளர்க்குறவங்களுக்கு அப்படின்லாம் அந்த வெட்டினரி டாக்டர் சொன்னதாக சொன்னார். இதுக்கிடையில் இவங்க அப்பா, ஆக்சுவலாக இவங்க அம்மாவுக்கு இந்த நாய் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் அவங்க அம்மா சொன்னாங்க, தயவு செய்து இந்த நாய் இங்கே எடுத்துன்னு போயிடு அப்படின்னு. அவன் இருக்கிறது ஃப்ளாட், அவன் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் வளர்த்துருப்பான்.
அவன் இருக்கிறது ஃப்ளாட். இவங்க இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் எங்கள் அம்மாவுக்கு ஓகே இல்லை. இவங்க அப்பா என்ன பண்ண அந்த நாயை பார்க்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் தான் அந்த வீட்டில் இருந்திருக்கு அந்த நாய். இந்த நாய் இந்த அப்பாவை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா அவர் கூடயே வந்துச்சு, திருப்பி இந்த வீட்டுக்கே வந்துச்சு. இப்போ இவனால் சமாளிக்கவே முடியல. அப்போ நம்ம கொடுத்த ஒரு நம்பர் இருக்குல்ல, அங்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான். அங்கே ஃபோன் பண்ணோன்னே கொண்டு வாங்க, அதாவது 3500 கொடுத்துடணும், அது ஒன் டைம் ஃபீஸு கொடுத்துட்டா அவங்க அதுக்கப்புறம் பார்த்துப்பாங்க. கொஞ்சம் அதுக்கப்புறம் யாருக்காவது கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் அவங்களுடைய ஒர்க்கிங் சிஸ்டம். அப்படி நேற்று நான் அவனை கூட்டிக்கிட்டு என் ஃப்ரெண்டோட ஆட்டோவில் நாங்கள்லாம் போய் கொடுத்துட்டு வந்தோம். பொதுவாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்பா எப்படி அழுவார் அந்த மாதிரி வாங்கி தான் அந்த நாய்க்குட்டியை விட்டு வெளியே வரும்போது நமக்கே ரொம்ப சங்கடமாயிடுச்சு, என்னடா இப்படி அழறான் அப்படின்னு. அப்போ நான் நிறைய கவுன்சிலிங்லாம் பண்ண வேண்டிய. நான் சொல்கிறேன், உனக்கு 51 வயசாகுது, இந்த நாய் உன் கூட வாழ்க்கையில் 1.5 வருஷம் தான் இருக்குது, நீ என்னடா இவ்வளோ அட்டாச்மெண்ட்டோட இருக்க, இவ்வளோ சரி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் வருவாங்க போவாங்க, ஸோ ஒரு லெவலுக்கு மேலே நீ இந்த பற்றில் இருக்கிறது உனக்கு நல்லது கிடையாது, இப்படியெல்லாம் சொன்னேன். இப்போ நம்ம ராஜயோகத்தில் வந்ததுக்கப்புறம் தான் பரமாத்மா இந்த பற்றை பற்றி சொல்கிறதோட அர்த்தம் இந்த எக்ஸாம்பிள் ஒரு நாய்க்குட்டியை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது. பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டம் சங்கமம்ன்றார். யாருக்கு? ராஜயோகிகளுக்கு. இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்மளாம் ஆத்மா ஒரு உயிர், அவங்களுக்கு கிடைச்ச உடலே கேட்டிருக்கோம். அந்த உயிரின்ற பார்வையில் பூமியில் 800 கோடி பேர் இருக்கோம்னா நம்மளாம் சகோதரர்கள், ஆண் பெண் பார்த்தா சகோதரி. ஆத்மாவின் தந்தை இறைவன் பரமாத்மான்னு சொல்கிறோம். ஒரு இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லி தான் ராஜயோக நாலேஜ். ஓகேவா? ஸோ பரமாத்மா என்ன சொல்கிறார், இந்த சங்கமத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், மன்மனாப தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு அப்பாவை அன்பாக நினைவு பண்ணி ஆத்மாவில் இருக்க பாவத்தை எரிக்கணும். அதனால் நீங்கள் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்றார். இப்போ நீங்கள் ராஜயோகம் கேள்விப்படும் போது உங்களுக்கு திருமணமாகி குழந்தையெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துட்டே வாங்க, இறைவனை நினைவு பண்ணுங்க, பாவத்தை அழிச்சிருங்க. புதுசாக ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் நாலேஜ் கேட்கும்போது திருமணம் ஆகிருக்கு, குழந்தையே இல்லைன்னா அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள், அதாவது கணவன் மனைவியாக ட்ராவல் பண்ணுங்கள், புதுசாக ஒரு குழந்தை வேண்டாம்னு சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் நாலேஜ் கேட்கும்போது பேச்சுலர்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்னு பரமாத்மா சொல்கிறார். இதோட அர்த்தம் என்னென்னா, இனி இருக்க காலகட்டம் ரொம்ப 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 கம்மி. பாருங்கள், நம்ம வீடியோ போடும்போது 2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 2036 வரைக்கும் தான் சங்கமே இருக்குது. ஸோ ஒரு 12 வருஷம் தான் இருக்குது. இந்த 12 வருஷத்துக்குள்ளே நீங்கள் 63 ஜென்மையோட குப்பதை எரிக்கணும். அதை பண்ணுவீங்களா? இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவி மேலே ஒரு புதுசாக அன்பு காட்ட வேண்டியிருக்கும், இல்லை புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு சொல்கிறேன். குழந்தை அந்த குழந்தை மேலே ஒரு அன்பு காட்ட வேண்டிய, அப்போ உங்களோட அட்ராக்ஷன், உங்களோட கான்சன்ட்ரேஷனில் டைவர்ட் ஆரம்பிச்சிடும். இதுக்கடையில் எப்போ நீங்கள் பரமாத்மா நினைவு பண்ணீங்க, பாவத்தை அழிப்பீங்க. இதனால தான் ராஜயோகத்தில் வேணான்னு சொல்கிறான். பரவாயில்ல, இவன் சும்மா ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போட்டு அது எங்கே போயிடுச்சுன்னா இவன் வீட்டுக்கு அந்த நாய்க்குட்டி அதையும் இவங்க வளர்த்து அந்த நாய்க்கு வேக்சினேஷன் பண்ணியிருக்கிறான். அதாவது நம்ம போடுற வேக்சினேஷனோட நாய்க்கு போடுற வேக்சினேஷன் ஜாஸ்தி, 2500 ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு. அதெல்லாம் பண்ண தயாராக இருக்காங்க, அவன்கிட்ட காசெல்லாம் இருக்குது. ஆனால் என்னாச்சு, ஃப்ளாட்டில் வளர்க்க விட மாட்டாங்க. இவன் வசதிக்கு இப்போ தனி வீடு வாங்கி போகிற அளவுக்கு கண்டிஷனில் இவன் இல்லை. பற்று எப்படி படுத்துன்றதுக்கு இது நல்ல எக்ஸாம்பிள். நான் கண்கூட பார்த்தேன், அவனை போய் பார்த்துட்டு. புரிஞ்சுங்களா? ஸோ 800 கோடி பேர் மேலே நமக்கு அன்பு இருக்கலாம், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் ஒருத்தர் மேலே கூட பற்று இருக்கக்கூடாது. பற்று நம்மளை வச்சு செஞ்சிடும், அழ வைக்கும். இதுக்கு நேற்று அந்த சம்பவம் அனுபவம். சரியா? ஸோ எவ்வளோதான் வாழ்க்கையில் நம்ம ஒரு காட்சிகள் பார்க்கலாம், அது ஒரு பாடம் நம்ம கற்றுக்கணும். பாடம் கற்றுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். நான் 14 வருஷமாக இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதனால் எனக்கு கிடைச்ச புண்ணியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா காலமானாங்க, அப்பா காலமானாங்க, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடிஞ்சுது. ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் என்னால் அதை டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது. அவங்களுக்கு செய்ய பணிவிடை எல்லாம் செய்ய முடிஞ்சது. ஆனால் நான் காமாக இருக்க முடிஞ்சது. இதுக்கு காரணம் ராஜயோக தியானம். சரியா? ஸோ தேவையில்லாமல் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்காதீங்க, அது உங்களுக்கு தான் துக்கம் தரும். ஓகே, ஒரு தகவல் பாருங்களேன். நேற்று நியூ இயருக்காக நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஆனால் எல்லா வருஷமும் இந்த தேங்க்ஸ் கிவிங்கில் ஒருத்தர் நான் கண்டிப்பாக மறந்துடுறேன். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப் வீடியோ போடுறேன் இல்லையா, அது போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண, ஒரு டைரியில் நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த டைரி தர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தைங்க கூட படிக்கிற ஒரு பையனுடைய அப்பா. நான் ஸ்கூலுக்கு போய் அப்படி அவர் கூட தொடர்பாக இருக்குது. அவர் எல்லா வருஷம் ஆனால் இந்த டிசம்பர் கடைசி வாரத்தில் டைரி கொண்டு கொடுப்பார், எழுதுறதுக்கு ஒரு பேனாவும் கொடுப்பார். அவருக்கு தெரியும் நான் யூடியூப்பில் இருக்கேன், டெய்லி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுனான்னு டைரியெல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு டைரி கொடுக்கறதில்ல. இதில் காமெடி என்னென்னா,
டைரி, பேனா எது இருந்தாலும் என் பசங்க எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அப்போ நான் ஒரு வாட்டி பேச்சுவாக்கில் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எது கொடுத்தாலும் பசங்க சின்ன பசங்க தானே நம்மளுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. ஓ அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போது கடந்த 2-3 வருஷமாக 3-4 டைரி கொடுப்பார். அந்த ஐடியா என்னென்னா, எனக்கு என் குழந்தைங்க வரக்கூடாது. பேனாலாம் எப்படின்னா வெளியே வச்சோன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் பசங்களுக்கு சொந்தம். எனக்கு நான் பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் நான் வந்து பீரோ கூட தான் வைக்கணும். வெளியே வச்சா நாங்கள் எடுத்துருவோம்ப்பா அப்படின்னு குழந்தைங்க சொன்னாங்க. ஸோ அவங்க வயசு அப்படி விளையாட்டாக இருக்காங்க, சரி எடுத்துடுறாங்க. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் மிக்க நன்றி. ஏன்னா எல்லா வருஷமும் கிட்டத்தட்ட 7 வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை வச்சு தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். அவரோட டைரியில் தான் எழுதிட்டுருக்கோம் வருஷம். ஆனால் ஒரு வருஷம் அவருக்கு மட்டும் நன்றி சொல்கிறத நான் வந்து நேரடியாக சொல்லியிருக்கேன் தவிர யூடியூப் ஸ்பேஸில் சொன்னதில்லை. இன்றைக்கி எப்படியோ ஞாபகம் வந்துச்சு, கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.